கஷ்டப்படுகிற, துன்பப்படுகிற, துயரப்படுகிற பிள்ளைகள் மத்தியிலே இறைவனுடைய ஆசீர்வாதம் விசேஷமாக இருப்பதாக. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் கையிட்டு செய்கிற சகல காரியங்களையும் பெருக்கமாக ஆசீர்வதித்து உங்களை உன்னதமான இடத்திலே உயர்த்தும்படியாக நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வேத புத்தகத்தில் விசேஷமான ஒரு கதை உண்டு. ஆண்டவர் அந்த சிறு உபமானத்தை லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் காணாமல் போன பொருள்களை பற்றி அங்கே பேசுகிறது. அதிலே முதலாவதாக ஆண்டவர் காணாமல் போன ஆட்டை பற்றி அங்கு பேசுகிறார். ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் உண்டு. அந்த 100 ஆடுகளை மேய்த்து வந்த அந்த மேய்ப்பன் ஒரு நாள் அந்த ஆடுகளை பட்டியலை அடைக்கும்போது ஒரு ஆடு அங்கு இல்லை என்பதை கண்டான். ஒருவேளை அங்கு பலமுறை அந்த ஆடுகளை எண்ணி நிச்சயமாகவே ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது என்று அவன் அறிந்து கொண்டான். ஆகவே நான் நினைக்கிறேன், அவன் தன்னுடைய வீட்டுக்கு வராமல் அந்த ஆட்டை பட்டியிலே அடைத்துவிட்டு பின்பு வீட்டுக்கு வந்து குளித்து விட்டு சாப்பிட்டு விட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டு அந்த ஆட்டை தேடும்படியாக அவன் புறப்பட்டு போனான். அது காடுகள் நிறைந்த ஒரு இடம், மலைகள் நிறைந்த இடம், காடுகளிலே சிங்கம் புலி இருக்கிற இடம், மலைகளிலே விஷ பாம்பு பூரான் இப்படிப்பட்ட விஷ கிருமிகள் இருக்கிற இடம். இரவிலே அந்த மலைகளுக்கும் காடுகளுக்கும் யாரும் போக மாட்டார்கள். ஆனால் ஒரு ஆட்டை காணோமே. ஒருவேளை அந்த ஆட்டை அந்த மேய்ப்பன் விசேஷமாக நேசித்திருக்க வேண்டும். தன்னுடனே கூட வரும்படி அநேகரை அழைத்திருக்கலாம். யாரும் வரவில்லை. நீ தனியாக போகாதே என்று அநேகர் சொன்னதை தவிர அவனோடு வருவதற்கு யாரும் ஆயத்தமாக இல்லை. தன்னந்தனியாக இரவு நேரத்திலே ஒருவேளை ஆகாரமின்றி வீட்டிலே போய் மனைவி பிள்ளைகளை பார்க்காமல் அந்த ஆட்டை எப்படியாவது மீட்டு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த மனிதன் காடுகளிலே நுழைந்தான். மலைகள் மேலே ஏறி இறங்கினான். அந்த பலஸ்தீன மேய்ப்பர்கள் ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு பெயர் வைத்து அழைப்பார்கள். அந்த ஆட்டினுடைய பெயரை கூப்பிட்டு கொண்டே போனான். துஷ்ட மிருகங்கள் அங்குமிங்கும் அலைந்தன. அதற்காக அவன் பயப்படவில்லை. பாம்பு இப்படிப்பட்ட விஷ ஜந்துக்கள் அங்கே இருந்தன. அதற்காக அவன் பயப்படவில்லை. தன்னுடைய ஆடு, தன்னுடைய ஆட்டை எப்படியாவது மீட்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம். இரவெல்லாம் அலைந்து, ஒருவேளை அவன் துணியிலெல்லாம் கிழிந்து, அவனுடைய உடலிலே முட்கள் கீறி ரத்தம் சொட்ட, காலிலே காயம், கைகளிலே காயம், உடம்பெல்லாம் காயம். எப்படியாவது காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்துவிட வேண்டும் என்று சொல்லி இரவெல்லாம் அலைந்து கடைசியிலே புதரிலே சிக்கிக் கொண்டிருந்த ஆட்டை அவன் கண்டு அதை மிக கஷ்டப்பட்டு தூக்கி எடுத்து தன்னுடைய தோளின் மேலே சுமந்து வந்து வீட்டுக்கு வந்தான். அண்டை அயலாரிடத்திலே போனான். காணாமல் போன இந்த ஆடு கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சேர்ந்து சந்தோஷப்படுங்கள் என்று அவர்களுக்கு விருந்து கொடுத்தான். அந்த ஆட்டின் விலை 200 ரூபாயாக இருக்கலாம். ஒருவேளை அந்த விருந்து கொடுப்பதற்கு 2000 ரூபாய் அவன் செலவழித்திருக்கலாம். அந்த ஆடு ஒரு விசேஷமான ஆடு. அந்த மேய்ப்பன் நேசித்த ஆடு. அண்ட சராசரங்களிலே கொடான கோடி உலகங்கள், இந்த உலகத்தை விட மிகவும் அழகு வாய்ந்த உலகங்கள். இன்றைக்கு வானசாஸ்திரிகள் தொலைதூர கண்ணாடியில அந்த உலகங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது பிரமித்து நிற்கிறார்கள். அத்தனை அழகு, அத்தனை வண்ணம். அதிலே வாழ்கிற மக்கள் தெய்வ பிரதிகள், பாவம் செய்யாதவர்கள் என்று உங்களுக்கு நான் எடுத்து சொன்னேன். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒளிபுரிந்திய ரூபம் உள்ளவர்கள், பிரம்மாண்டமான ஆற்றல் பெற்றவர்கள், அழகுள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள். கொடான கோடி உலகங்களிலே ஆண்டவரே என்று துதித்து பாடுகிற
அந்த மக்கள் இருக்கும்போது இந்த மண் துகளை கொத்த தூசி கொத்த இந்த சிறிய உலகம், இந்த உலகத்திற்காக ஆண்டவர் கவலைப்பட்டு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. இந்த உலகத்தை அவர் அழைத்து விட்டிருப்பாரானால் அவருக்கு நஷ்டமானது ஒன்றுமே கிடையாது. கடற்கரை மணலிலே ஒரு சிறிய தூசு இந்த உலகம், சிறிது கூட நஷ்டமே கிடையாது. நம்முடைய உலகத்தின் மக்களை பார்க்கும்போது எவ்வளவு கேவலமானவர்கள், எவ்வளவு அசிங்கமானவர்கள். மற்ற உலகத்தின் மக்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவலட்சணமானவர்கள். இந்த கேவலமான அவலட்சமான தூசியும் துரும்புமான நம்மை தேடி இந்த உலகத்துக்கு வந்தார். தன்னுடைய கர்த்தத்துவத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய சிங்காசனங்களை விட்டுவிட்டு, தன்னுடைய மகிமையை விட்டுவிட்டு, அண்ட சராசரங்களின் மக்கள் தொழுகிற அந்த தொழுகையை விட்டுவிட்டு ஏழையாக இந்த உலகத்தில் பிறந்தார். தெரு தெருவாக தேவனுடைய சத்தியத்தை சொன்னார். வீடு வீடாக சென்றார். பட்டணம் பட்டணமாக சென்றார். 3 வருடம் ஊழியம் செய்தார். ஒருவர் கணக்கு போட்டிருக்கிறார், 56,000 மைல் நடந்தார் என்று. உலகத்தின் மக்களுக்காக அவர் தொண்டு செய்து இந்த உலகத்தின் மக்களை மீட்கத்தக்கதாக கல்வாரி சிலுவையிலே மாண்டார். அப்படியானால் அந்த ஆண்டவர் இந்த உலகத்தின் மக்களை எவ்வளவாக நேசித்திருக்க வேண்டும், எவ்வளவாக இந்த உலகத்தின் மக்களுக்காக கவலைப்பட்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை, அப்படிப்பட்ட நேசமும் பாசமும் அன்பும் உள்ள அந்த ஆண்டவரை நம்ம அறியாமல் இருக்கலாமா? அப்படியானால் இந்த இறைவனை நாம் எப்படி அறிந்து கொள்வது? இந்த கேள்வி எங்களுக்கு முன்பாக வைத்து தேவ ஆவியின் மூலமாக திருமறை சொல்லுகிற அநேக காரியங்களை குறித்து நாம் சற்று நேரம் சிந்திப்போம். தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் பேசட்டும், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தின இந்த வெளிப்படுத்துதலை நாங்கள் ஆராய்ச்சி செய்யும் போது தேவாவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் கிரியை செய்து இந்த காரியத்தை விளக்கும் ஆண்டவரே. நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு ஒத்தாசை செய்யும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் பேசும் தகப்பனே, பேசும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜெபங்கேளும் பரம்பிதாவே, ஆமென். இன்றைக்கு உலகத்தில் பற்பல விதமான அறிவுகள் இருக்கின்றன. இந்த அறிவு மக்களுடைய வாழ்வுக்கு அநேக விதமான அனுகூலங்களை செய்திருக்கின்றன. இந்த உலகத்தில் இப்பொழுது அறிவு பெருக்கத்தினாலே இப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். வேகமாக போகிற வாகனங்கள், வெளிச்சம் எங்கு பார்த்தாலும் பிரகாசிக்கிறது. வீடுகளிலே நாம் அநேக வருஷங்கள் செய்யக்கூடிய வேலைகளை சில நிமிஷங்களிலே செய்யக்கூடிய மெஷின்கள், கருவிகள் இருக்கின்றன. ஆகவே இந்த அறிவு பெருக பெருக மக்களுடைய வாழ்வில் ஏராளமான நல்ல காரியங்கள் ஏற்பட்டு இன்றைக்கு இந்த வெளிச்சம் இங்கு பிரகாசிக்கிறது போல ஒரு பிரகாசம் இந்த பூமியை மூடிக்கொண்டிருக்கிறது என்பதிலே சற்று கூட ஐயமில்லை. ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அணுவை பற்றி ஆராய்ச்சி செய்து அந்த அணுவை உடைத்து பிரம்மாண்டமான சக்திகளை இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மனிதன் மற்ற உலகங்களுக்கு போகக்கூடிய அளவு ராக்கெட்டுகளை செய்து பறக்குகிற அந்த விதமாக இன்றைக்கு அறிவு பெருகியிருக்கிறது. ஆகவே பிரம்மாண்டமான அறிவு பெருக்கத்தின் மத்தியில் ஏதோ ஒன்று அங்கு குறைந்திருக்கிறது. சம்திங் ராங். அப்படியானால் இது என்ன? இவ்வளவு அறிவு பெருக்கம், மக்களுக்கு எவ்வளவுதான் வசதிகளை செய்து கொடுத்த போதிலும் இந்த உலகத்தில் மக்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இல்லை, சந்தோஷமாக இல்லை, சமாதானத்தோடு இல்லை. இந்த அறிவு பெருக்கம் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தரவில்லை. ஏன் என்று ஆராய்ச்சி செய்யும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மகா பெரிய அறிவின் உச்சியிலே அல்லது இந்த அறிவின் வளர்ச்சியிலே கடவுளுக்கென்று அங்கு ஒரு இடம் இல்லை. இந்த உலகத்தின் மக்கள் மத்தியில கடவுளை பற்றின அறிவு மிகவும் அதிகமாக குறைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நான் உங்களுக்கு சொன்ன வண்ணமாக இறைவன் என்ற ஒரு பெரிய உண்மை உலகத்தில் நாம் காண்கிறோம். இது ஒரு பெரிய உண்மை. விவிலியம் முதலாவது தொடங்கும் போது தேவன் என்றுதான் துவங்குகிறது. முழு முதல் உண்மை இறைவன் என்பவர். அப்படியானால் இந்த இறைவனை பற்றின அறிவு குறைந்து குறைந்து
இந்த உலகத்தின் அல்லது இயற்கையின் அல்லது சூழ்நிலைகளின் அறிவு பெருக்கம் அதிகமாக ஆக இன்றைக்கு மக்கள் மத்தியில் அறிவு பெருகினாலும் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறதே காரணம் இறைவனை பற்றின அறிவு அங்கு இல்லை என்பதை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆகவே இந்த விவிலியத்தில் பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து எழுதும்போது ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை அவர் எழுதினார். புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 272வது பக்கத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 272. அங்கு பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3:7. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். 8வது வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு மேன்மைக்காக எனக்கு இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பை என்று எண்ணுகிறேன், தூசை என்று எண்ணுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய படிப்பு படித்தவர், அந்த யூத ஜனங்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்றவர். அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. அந்த சனகரின் சங்கத்தின் யூத அதிபதிகளில் விசேஷமான பிரதான ஆசாரியர் என்ற பட்டம் கூட அவருக்கு கிடைக்கக்கூடிய நிலைமையில் இருந்தது. பெரும் அதிகாரம், பெரும் செல்வம், பெரும் வாழ்வு, இவைகள் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினார், குப்பையாக உதறி தள்ளிவிட்டார். எதற்காக? இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவுக்காக என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆண்டவரை பற்றின அறிவை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை வேதம் நமக்கு விசேஷமாக சொல்கிறது. இன்றைக்கு there is an alarming lack of knowledge of God. பயப்படக்கூடிய அளவிலே, மிகுந்த குறைந்த அளவிலே தான் ஆண்டவரை பற்றின அறிவு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 1052வது பக்கத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 1052. அங்கு ஓசியா என்ற தீர்க்கதரிசி இந்த மக்கள் மத்தியில் இருக்கிற அறிவை பற்றி பேசும்போது அவர் சொல்லுகிறதை நான் வாசிக்கிறேன். ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். தேவனை பற்றின அறிவை நீ வெறுத்தாய், அந்த அறிவை பற்றி உனக்கு அக்கறை இல்லை, அதை பற்றி நீ அதை கவலைப்படுவதில்லை. தீர்க்கதரிசியாகிய எரேமியா இதை குறித்து பேசும்போது 885வது பக்கம் 885வது பக்கம் பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் எரேமியா 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்தில் பலத்து கொள்வது சத்தியத்திற்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள், என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த உலகத்தின் மக்கள் கடவுளை பற்றி கவலைப்படுகிறதில்லை. கடவுளை பற்றி அதிகமாக அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதில் ஒரு மகிழ்ச்சி இல்லை, அதில் ஒரு இன்பம் இல்லை. ஏதோ கடமைக்காக கடவுளை தேடுவது, கடமைக்காக ஆலயத்துக்கு போவது, ஏதோ அதை ஒரு பொழுதுபோக்காக அல்லது ஏதோ ஒரு கடமையாக அவர் நினைக்கிறார்களே ஒழிய அதில் ஒரு வாஞ்சை, அதில் ஒரு ஆசை, அதில் ஒரு விருப்பம் இல்லை என்பதை வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த உலகத்தின் மக்கள் மாத்திரமல்ல, இதை பற்றி பேசும்போது 875வது பக்கத்தில் ஆண்டவர் இன்னும் ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். 875வது பக்கம் பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் எரேமியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். அப்படியானால் மேய்ப்பர்கள், வேதத்தை போதிக்கிறவர்களும் என்னை அறியாமல் போனார்கள் என்று அங்கு ஆண்டவர் சொல்கிறார். வேத போதகர்கள், வேதத்தை போதிக்கிறவர்கள், தேவனுடைய ஜனங்களை ஆண்டவர் பாதத்திலே வழிநடத்தி கொண்டு போகிற பெரியவர்கள், அப்படிப்பட்டவர்களும் என்னை அறியாமல் இருக்கிறார்கள் என்று அங்கு சொல்கிறது. எவ்வளவு அபத்தம்,
எவ்வளவு கேவலமான ஒரு நிலைமை என்பதை தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவரை பற்றி நமக்கு தெரியலை, ஆண்டவரை பற்றி நாம் அதிகமாக அறியவில்லை. இந்த கம்ப்யூட்டர் அல்லது விஞ்ஞானம் அல்லது இப்படிப்பட்ட இப்பொழுது இருக்கிற ஒரு ஆராய்ச்சி, இவைகளிலே நம்முடைய வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்கள், ஆண்கள் கவனம் செலுத்துகிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவருடைய வீடுகளிலே கூட மகனே வேதம் படித்தாயா, மகளே வேதம் படித்தாயா என்ற கேள்வி இல்லை. சரித்திரத்தை படித்தாயா, விஞ்ஞானத்தை படித்தாயா, கணக்கை படித்தாயா, இப்படித்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு கேள்வி நாம் கேட்கிறோம். இன்றைக்கு சரித்திரம், எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே பெங்களூரில் நான் குடியிருந்த போது ஒரு வீடு இருந்தது, ஒரு பாதிரியார் வீடு. அந்த பெண்ணுக்கு கணக்கு தெரியவில்லை என்று சொல்லி அந்த கணக்கு மாத்திரம் டியூஷன் 150 ரூபாய் மாதம் மாதம் கொடுத்து கணக்கு படிக்க வைத்தார்கள். அதற்கு விஞ்ஞானம் வரவில்லை என்று சொல்லி இன்னொரு 150 ரூபாய் கொடுத்து அதற்கு டியூஷன் வைத்தார்கள். கணக்குக்கு டியூஷன் வைக்கிறோம், விஞ்ஞானத்துக்கு நாம் அங்கே டியூஷன் வைக்கிறோம், எத்தனையோ பாடங்களுக்கு டியூஷன் வைக்கிறோம். வேதம் என்னுடைய மகளுக்கு என்னுடைய மகனுக்கு தெரியவில்லை என்று சொல்லி கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் யாராவது வேதத்தை படிக்க வேண்டும் என்று டியூஷன் வைத்திருக்கிறீர்களா? தேவனை பற்றின அறிவு இன்றைக்கு தேவனுடைய மக்கள் மத்தியிலும் கிடையாது என்பதை குறித்து நாம் நன்றாக அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்தின் அறிவு பெருக்கும் எவ்வளவு உயர்ந்து போனாலும் அந்த தேவனை பற்றின அறிவு இல்லாதபடியினாலே அந்த அறிவு பெருக்கம் மனிதனுக்கு ஓரளவு ஆக்கத்தை கொண்டு வந்தாலும் பெரும்பான்மையான அழிவையே இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிறது என்று இன்றைக்கு நாம் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறோம். அணு சக்தியை பற்றி இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு சிறிய ஒரு பொட்டு அணு சக்தியை ஒரு டார்ச் லைட்டில் வைத்துவிட்டால் அந்த டார்ச் லைட்டு வாழ்நாள் முழுவதுமாக எரியும். அந்த ஒரு அணுசக்தியில் ஒரு சிறிய துகளை எடுத்து நம்முடைய மோட்டார் காரில் வைத்து விட்டால் அந்த மோட்டார் கார் வாழ்நாள் முழுவதுமாக ஓடும், பெட்ரோல் ஒன்றும் வேண்டியதில்லை. அந்த அணுசக்தியை இப்பொழுது பறக்கிற அந்த ராக்கெட்டில் அவர்கள் வைத்து விட்டால் இங்கிருந்து சந்திரமண்டலுக்கு போவதற்கு 2.5 வினாடிகளிலே போய்விடும். இப்படிப்பட்ட ஆக்கமுள்ள அந்த அணுசக்திகளை இன்னைக்கு அணுகுண்டுகள் தயாரிப்பதற்கும் ஹைட்ரஜன் குண்டுகள் தயாரிப்பதற்கும் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிப்பதற்கும் இன்றைக்கு அறிஞர்கள் உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு ஒரு வில்லை எடுத்து எய்து அல்லது ஒரு கத்தி எடுத்து 10 பேரை வெட்டலாம், 20 பேரை வெட்டலாம், 50 பேரை வெட்டலாம். இன்றைக்கு ஒரு குண்டை போட்டு லட்சக்கணக்கான மக்களை இன்றைக்கு சாகடிக்கிறார்கள். நம்முடைய அறிவில் பெரும் ஆபத்து இருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பிரம்மாண்டமான அழிவு வளர்ச்சி மக்களுக்கு பெரும்படியான ஆக்கத்தை கொண்டு வராமல் மக்களின் இந்த உலகத்தின் அழிவை கொண்டு வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த அறிவில் மத்தியில ஆண்டவரை பற்றின அறிவு இன்றைக்கு மக்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. இறைவனை பற்றின அந்த அறிவு இன்றைக்கு மக்களிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. அப்படியானால் இந்த இறைவனை பற்றின அறிவு நமக்கு அவசியமா? திருமறை இதை குறித்து பேசும்போது அங்கே நான் வாசிக்கிறேன், புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தில் இந்த அறிவை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். 153வது பக்கத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 153வது பக்கம், யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அங்கு நான் வாசிக்கிறேன். யோவான் 17:3, ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இறைவனை பற்றின அறிவை பற்றி வேதம் பேசும்போது அந்த இறைவனை பற்றின அறிவு நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது என்று வேதம் பேசுகிறது. இன்றைக்கு உலகத்தின் மக்கள் இறைவனை வழிபடுகிறார்கள். எதற்காக, ஏன் வழிபடுகிறோம்? இன்றைக்கு எத்தனையோ மார்க்கங்களில மக்கள் வெகு பக்தியோடு கூட வழிபடுகிறார்கள். சில சமயங்களில இந்து சகோதர சகோதரிகள் இறைவனை வழிபடும் போது அவர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு பெரிய பக்தி என்னை ஆச்சரியத்துக்குள்ளாக ஆக்குகிறது. மகமதிய சகோதர சகோதரிகள் அந்த பக்தியோடு தங்களுடைய இறைவனை ஆராதிக்கும் போது பிரம்மாண்டமான பக்தியோடு அதை செய்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பக்தி என்பது இறைவனை வணங்குவது இன்றைக்கு எல்லா மார்க்கத்திலும் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனாலும் இந்த இறைவனை வணங்குவது அல்லது ஆண்டவருக்கு வழிபாடு செய்வது, தொழுவது, இவைகள் எந்த நோக்கத்தோட செய்யப்படுகின்றன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
இறைவனை நாம் எதற்காக வழிபட வேண்டும்? எதற்காக அவருக்கு பாட்டு பாட வேண்டும்? எதற்காக அவருக்கு வணங்க வேண்டும்? எதற்காக நாம் தலை வணங்க வேண்டும்? மனிதனுடைய தலை நிமிர்ந்து நிற்கிற தலை. இந்த நிமிர்ந்து நிற்கிற தலையை கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மனிதனுடைய தலை வணங்குவது கடவுள் ஒருவருக்குத்தான் வணங்க வேண்டும். எந்த மனிதனுக்கும் அல்லது எந்த சக்திக்கும் மனிதன் தலை வணங்கக்கூடாது என்றுதான் ஆண்டவர் நம்முடைய தலையை நிமிர்த்தி வைத்திருக்கிறார். அப்படியானால் தலை வணங்கி ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளும் போது எதற்காக? ஒரு பெண்ணை ஒரு அம்மாள் ஒழுங்காக கோவிலுக்கு கொண்டு இருந்தார்கள். அநேக முறை அவர்களை கவனித்தேன். சாயங்காலத்திலே ஒழுங்காக போய் கொண்டிருந்தார்கள். வாரக்கணக்காக மாதக்கணக்காக போய் கொண்டிருந்தார்கள். எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே தான் அவர்கள் இருந்தார்கள். அவர்களை பார்த்து நான் கேட்டேன், அம்மா, மாதக்கணக்காக கோவிலுக்கு ஒழுங்காக போய் கொண்டிருக்கிறீர்களே, உங்களுடைய விண்ணப்பம் என்ன? கடவுளத்தில் நீங்கள் என்ன வேண்டி கோவிலுக்கு போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அந்த அம்மா சொன்னார்கள், என்னுடைய மகள் அமெரிக்காவில் இருக்கிறாள், அவள் சுகமாக திரும்ப வீடு வந்து சேர வேண்டும், அதற்காக நான் கோவிலுக்கு போய் ஜெபிக்கிறேன். சரி, நேற்று எதற்காக போனீர்கள்? அதற்காகத்தான். போன வாரம் என்ன ஜெபம் பண்ணீர்கள்? அதே தான். இந்த 2-3 மாதம் முழுவதும் என்ன ஜெபம் பண்ணீர்கள்? அதற்காகத்தான் ஜெபம் பண்ணினோம். இறைவனிடத்திலே போய் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த இறைவனிடத்திலே நீங்களும் நானும் என்ன ஜெபம் செய்கிறோம்? உலகத்தின் காரியங்களுக்காக, பணத்துக்காக, படிப்புக்காக, உத்தியோகத்திற்காக, நமக்கு நம்முடைய பிசினஸ்ல மற்ற காரியங்களில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, இதற்காக இறைவனை நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் அநேக சக்திகள் இருக்கிறது என்பதை பின்னாலே உங்களுக்கு நான் விளக்குகிறேன். உலகத்தின் நன்மைகளுக்காக, உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நாம் போய் ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது இந்த தீய சக்திகளும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறது என்று நமக்கு தெரியறதில்லை. அப்படியானால் அந்த உலகத்தினுடைய அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும்போது அது கடவுளிடத்திலிருந்து வந்தது என்று நாம் நினைக்கிறோம். அநேக சமயங்களிலே அது சரியல்ல. தீய சக்திகள் கூட அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கு திருமறை சொல்லுகிறது, இறைவனை பற்றின அறிவு, அவரை பற்றி நாம் அறிய அறிய தேவனுடைய பிள்ளைகள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக அல்ல. அழிந்து போகிற இந்த உலகம், சீக்கிரமாக ஒழிந்து போகிற இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களும் அந்த உலகத்தோடு ஒழிந்து போகாத, அழிந்து போகாத. அப்படியானால் அழிந்து போகிற ஆசீர்வாதங்களுக்காக அல்ல. இந்த வாழ்வில் நாம் வளமாக வாழ வேண்டும், பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், இந்த வாழ்விலே நாம் சந்தோஷமாக, சமாதானமாக, மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற இந்த விதமான ஆசீர்வாதங்களுக்காக அல்ல. நாம் இறைவனை பணிந்து கொள்வது, நாம் இறைவனை தொழுது கொள்வது, ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவார், பரலோக ராஜ்யத்தை தருவார். என்றென்றைக்கும் அழியாத அந்த ராஜ்யத்திலே நீங்களும் நானும் இன்பத்தோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழும்படி, என்றென்றைக்கும் வாழும்படியான ஒரு கிருபையை தருவார். அதற்காக நாம் இறைவனை தொழுது கொள்ள வேண்டும். அதனால இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய தொழுகையினுடைய ஒரு குறிக்கோள் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை பெறுவதாக மட்டும் இருந்தால் அது சரியல்ல. அது சரியல்ல. இறைவனுடைய அறிவு நமக்கு நித்திய ஜீவனை தருகிறது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அப்படியானால் அந்த இறைவனிடத்தில் நித்திய ஜீவனை, தேவனுடைய ராஜ்யத்தை, பரலோகத்தின் வாழ்வை, அந்த பரிசுத்தமான சந்தோஷமான மகிழ்ச்சியான அந்த வாழ்வை இறைவனுடைய அறிவு நமக்கு தருகிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இறைவனை பற்றின அறிவை நாம் விசேஷ விதமாக நாம் தேட வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு காணப்படுகிற எந்த விதமான அறிவும் நித்திய ஜீவனையோ அல்லது பரலோக ராஜ்யத்தின் காரியங்களையோ நமக்கு தராது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவுதான் நீங்கள் படித்தால் என்ன, அந்த படிப்புனாலே நாம் பரலோகத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? அந்த இறைவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் போக முடியுமா? எவ்வளவுதான் நமக்கு செல்வம் இருந்தால் என்ன, எவ்வளவுதான் நாம் உயர்ந்த உத்தியோகத்தில் இருந்தால் என்ன, இந்த உலகத்தின் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக இருந்தால் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள் மண்ணுக்கு போகும்போது முடி சார்ந்த மன்னரும் பிடி சாம்பலாய் ஆயினார்கள் என்று நம்முடைய தமிழ் மரபு சொல்கிறது. பிரம்மாண்டமான மன்னாதி மன்னர்கள் யாவரும் அங்கு கடைசியிலே இருந்தபோது பிடி சாம்பலாக மாறினார்கள். அவ்வளவுதானே?
இந்த உலகத்தின் ஞானம், இந்த உலகத்தின் அறிவு, இந்த உலகத்தின் வெகுமதிகள், இந்த உலகத்தின் பணம், இந்த உலகத்தின் எல்லா விதமான காரியங்களும் அழிந்து போகக்கூடியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இறைவனை பற்றின அந்த அறிவு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை, பரலோக ராஜ்யத்தை, பேரின்ப வாழ்வை, என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பாராத அந்த வாழ்வை தருகிறது என்பதை நாம் விசேஷ விதமாக அறிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய அந்த அறிவை பற்றி திருமறை இன்னொன்றும் சொல்கிறது. புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 208வது பக்கத்திற்கு 7வது பக்கத்திற்கு 208வது பக்கத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களுக்கு கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசியுங்கள். அப்பொழுது அந்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இறைவனுடைய அறிவு இல்லாதபடியினாலே இன்றைக்கு உலகத்தின் மக்கள் எல்லா விதமான பாவங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. 29வது வசனத்தில் வாசிக்கிறேன். சகல விதமான அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும், குரோதத்தினாலும் நிறையப்பட்டு, பொறாமையினாலும், கொலையினாலும், வாக்குவாதங்களினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய், புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகைஞருமாய், துராகிரதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து படிக்கிறவர்களுமாய், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறினவர்களுமாய், சுவாப அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். எத்தனை பாவங்கள்! கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இறைவனை பற்றின அந்த அறிவு நமக்கு இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் அத்தனை பாவங்களையும் செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படியானால் இறைவனை பற்றின அறிவு தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே வரும்போது இந்த அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்களை நாம் செய்ய மாட்டோம் என்று அங்கு ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை நம்முடைய பக்தி வேஷமா, நம்முடைய பக்தி ஒரு க்ளோக்கா, நம்முடைய வாழ்வை மறைக்கிற ஒரு உடுப்பா, ஒரு உடையா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதளிக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் தேவனை பற்றின அந்த அறிவு நம்மை பாவத்திலே இருந்து விலக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவனை பற்றி அறிய அறிய அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் எவனும் பரலோகத்திற்கு போவதில்லை, தேவனுடைய முகத்தை பார்ப்பதில்லை. இப்படிப்பட்ட அந்த விசேஷமான அறிவு கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இருக்கும்போது பாவம் செய்யாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ்வோம். ஒன்று, இறைவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் போவோம். இந்த ரெண்டு விசேஷமான காரியங்களும் இறைவனை பற்றின அறிவினாலே நமக்கு வருகிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் அதை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். அமெரிக்காவுக்கு அநேக முறை நான் போய் வந்தேன். ஐரோப்பா நாடுகளுக்கு அநேக முறை நான் போய் வந்தேன். கிழக்கத்து நாடுகளுக்கு அநேக முறை போய் வந்தேன். நான் பட்டம் பெற்றதே பிலிப்பீன்ஸ் என்ற ஒரு நாடு. அப்படியானால் அங்கு இந்த நாடுகளுக்கெல்லாம் போய் வந்து தமிழ்நாட்டிலே நான் பிறந்தேன் என்பதை பற்றி நான் பெருமைப்படுகிறேன். நான் ஒரு தமிழனாக இருப்பதை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். நம்முடைய நாட்டை பற்றி பாரதியார் பாடினார், வேதம் நிறைந்த தமிழ்நாடு. அநேகர் நம்முடைய நாட்டை பற்றி பாடும்போது என்ன சொல்கிறார்? எவ்வளவு அழகாக பாடினார், வேதம் நிறைந்த தமிழ்நாடு. 8 அடிக்கு ஒரு கோவில், தெருவெங்கும் எம்பிரான் நர்த்தனம் என்று அழகாக பாடினார்கள். கோவில்களை வைத்து, ஒவ்வொரு தெருவுக்கும் கோவில்களை வைத்து வழிபடுகிற தேவ பிள்ளைகள், பக்தியுள்ள பிள்ளைகள் பிறந்த நாடு நம்முடைய நாடு. பக்தர்கள் என்றும் சித்தர்கள் என்றும் ஆரண்யத்திற்கு போய் அல்லது மலைகளுக்கும் குகைகளுக்கு போய் இறைவனை தேடின நாடு நம்முடைய நாடு. காதற்ற ஊசியும் கடைவழிக்கே வாராது கான் என்று சொல்லி கப்பல் வணிகம் செய்து ஏராளமான பொருள்களை திரட்டி வந்த ராமலிங்கம் பிள்ளை இறைவனை தேடத்தக்கதாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த அப்படிப்பட்ட சித்தர்கள், பெரியவர்கள் பிறந்த நாடு இந்த நாடு. அப்படியானால் இந்த நாட்டிலே ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இறைவனை அறிய வேண்டும் என்று தேடி தேடி தம்முடைய வாழ்நாட்களை கழித்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அப்படியானால் இவ்வளவு மக்கள் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சன்னியாசிகளாக, சித்தர்களாக, பக்தர்களாக மாறி ஆண்டவரை தேடினார்களே, அந்த தேடிதனுடைய பலாபலன் என்ன?
அந்த தேடி என்னத்தை கண்டார்கள் என்பதை குறித்து ஒரு சித்தர்கள் ஒருவர் பாடுகிறார். அந்த பாட்டை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியே. இந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் சித்தர்கள் இறைவனை தங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாக தேடி என்ன செய்தார்கள் என்று அந்த பாட்டிலே பார்க்கிறோம். ஓடி 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 தெருவெங்கும் ஓடி, ஆரணிகளுக்கு ஓடி, மலைகளுக்கு ஓடி, குகைகளுக்கு ஓடி, புண்ணிய சேஸ்திரங்களுக்கு ஓடி ஓடி ஆண்டவரை தேடினார்களே. எப்படி தேடினார்கள்? நாடி நாடி உள்ளம் முழுவதும் ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவரை போய் தரிசிக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு உள்ளத்தின் ஆழத்திலே வெளிப்பட்ட ஒரு பெரிய விருப்பத்தோடு ஆண்டவரை தேடினார்களே. அப்படி தேடி அவர்கள் ஆண்டவரை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று நாடி 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 எத்தனையோ வருஷங்களை செலவழித்து அதனுடைய முடிவு என்ன என்று சொல்கிறார். மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என்னிருந்த கோடியே. கோடிக்கணக்கான மக்கள் இறைவனை அறியாமல் மாண்டு போனார்கள் என்று அவர் சொல்லுகிறார். இது நான் சொல்வதல்ல, நம்முடைய நாட்டின் சித்தர்கள் சொல்லுகிற ஒரு பாடல். கோடிக்கணக்கான மக்கள் எல்லா மார்க்கத்திலுமே இறைவனை தேடி அந்த இறைவனை காணாதபடி மாண்டு போனார்கள் என்று அந்த சித்தர்கள் சொல்லுகிறார். இது எவ்வளவு பெரிய உண்மை! அநேக மார்க்கங்களிலே இன்றைக்கு கடவுளை கண்டோம் என்று சொன்னவர்கள் உண்டா? அந்த ஆண்டவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்று சொன்னவர்கள் உண்டா? அப்படியானால் ஒரு சிலர் அப்படி சொல்லி இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் சொன்னது உண்மைதானா? ஆனால் அந்த சித்தர்களில் விசேஷமான சித்தர்கள் பாடினார். அது தேடி ஓடி நாடி ஆண்டவரை தேடி வருஷக்கணக்காக தேடி வாழ்நாளெல்லாம் தேடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என்னிருந்த கோடியே. ஆண்டவரை தேடி இவ்வளவு ஆர்வத்தோடு தேடியும் வருஷக்கணக்காக தேடியும் ஆண்டவரை கண்டடையவில்லை என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஊத்த குழியிலே மண்ணெடுத்து உதிரப்புணலிலே உண்டை செய்து வாய்த்த குயவனால் செய்த பாண்டம் வரவூட்டுக்காகாதென்று ஆடாய் பாம்பை பாம்பாட்டி சித்தப்படுறார். அப்படியானால் ஊத்த குழியிலே மண்ணிலே செய்யப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வரவூட்டுக்கு ஆளாக போய்விட்டார்கள், ஒன்றுமில்லாமல் போய்விட்டார்கள் என்று அங்கு வாசிக்கிறோம். இங்கு அநேக சித்தர்கள் இதை பற்றி நமக்கு பாடும்போது இறைவனை கண்டறிய வழி இல்லை என்பதை குறித்து பாடுகிறார்கள். ஒருவர் பாடுகிறார், பையூரிலே இருந்து பொய்யூரிலே பிறந்து இந்த கற்பு பை என்ற உலகத்திலிருந்து பொய்யூராகிய இந்த உலகத்திலே பிறந்து மெய்யூருக்கு போக வேதாந்த வீடறியேன். பிரம்மாண்டமான சித்தர், அவர் ஞானி, ஆண்டவரை தேடினவர். மெய்யூராகிய பரலோகத்துக்கு போக வீடு அறியல, வழி தெரியல என்று பாடியிருக்கிறார். ஆண்டவரை பார்த்ததில்லை என்று பாடியிருக்கிறார். ஏன் என்று தெரியுமா உங்களுக்கு? இங்கு தேவனுடைய பக்தனாக யோபு ஒரு விசேஷமான ஒரு கேள்வியை அங்கு கேட்கிறார். ஏன் நம்மால் ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற ஒரு விசேஷமான ஒரு கேள்வி. யோபு இங்கே 643வது பக்கம், பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 643வது பக்கத்திற்கு அங்கே திருப்பிக் கொள்ளுங்கள். யோபுனுடைய புத்தகம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். யோபு 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வவல்லருடைய சம்பூரணத்தை நீ அறியக்கூடுமோ? கர்த்தரை நீ காணக்கூடுமோ? அவருடைய காரியங்களை பற்றி நீ அறிந்து கொள்ளக்கூடியுமோ? அவருடைய சம்பூரணத்தை நீ தெரிந்து கொள்ளக்கூடுமோ என்ற ஒரு பெரிய கேள்வியை கேட்கிறார். அது வானபரியந்தம் உயர்ந்தது, உம்மால் என்ன ஆகும்? அது பாதாளத்திலும் ஆழமானது, நீர் அதை அறியக்கூடியது என்ன? அது அளவு பூமியை பார்க்கலும் நீளமும் சமுத்திரத்தை பார்க்கலும் அகலமாயிருக்கிறது. அப்படியானால் விசேஷமான தேவனுடைய அன்பை, அந்த அறிவை, அவரை பற்றின காரியங்களை உன்னால் அறிந்து கொள்ள முடியுமா? அந்த தீர்க்கன் இதை பற்றி பேசிவிட்டு அநேக இடங்களிலே என்ன சொல்லுகிறார்? 664வது பக்கம், பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 664வது பக்கத்திலே நான் வாசிக்கிறேன். 36ஆம் அதிகாரம் யோபுனுடைய புத்தகம் 36, 26வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது. யோபு ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இறைவனை விசேஷமாக தேடின ஒரு மனிதர். அவர் கடைசியிலே என்ன சொல்லுகிறார்? அந்த இறைவனை நாம் அறிய முடியாது. 37ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே அடுத்த பக்கத்திலே, சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே,
திருமறை என்ன சொல்கிறது என்றால், அந்த ஆண்டவரை, அந்த இறைவனை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய அந்த அறிவு, அவரை பற்றின காரியங்கள் நம்முடைய சிற்றறிவினாலே நாம் அதை புரிந்து கொள்ள முடியாது. காரணம் என்ன? நான் சிறு வயதாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் அநேக மாடுகளை வைத்திருந்தோம். அதில் ஒரு மாடு கருப்பு நிறத்தில் நன்றாக குண்டாக இருக்கும், செழிப்பாக வளர்ந்த ஒரு மாடு. அது எனக்கு ரொம்ப பிரியம். அந்த மாடு நன்றாக தீனி சாப்பிடும். நான் வயலுக்கு போய் அதற்காக பச்சை புல்லை ஏராளமாக கொண்டு வந்து அந்த மாட்டுக்கு தீனி போட்டு அது சாப்பிடுவதை பார்த்து சந்தோஷப்படுவேன். சிறு வயதிலிருந்தே எனக்கு என்னுடைய உள்ளத்தில் அநேக கேள்விகள். என்னுடைய அம்மா எனக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுவார்கள். அவர்கள் படித்தவர்கள் அல்ல. ஒரு நாள் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். அம்மா, நம்முடைய கருப்பு மாடு பச்சை புல்லை தின்று வெண்மையான பால் கறக்கிறதே, அது எப்படி? எத்தனையோ தடவை கேட்டு கேட்டு பார்த்தேன், எங்கள் அம்மாவுக்கு தெரியவில்லை. சரி, அப்பாவை கேட்டு பார்த்தேன், அவர்களுக்கும் அது தெரியல. ஒரு சின்ன கேள்வி தானே, கருப்பு மாடு பச்சை புல்லை தின்று வெண்மையான பால் கொடுக்கிறதே எப்படி? சரி, நான் கல்லூரியிலே படித்தபோது விஞ்ஞானத்தை எடுத்து பாடமாக படித்தேன். எங்களுடைய விஞ்ஞான ப்ரொஃபஸர்ஸ் அத்தனை பேர் இடத்துல இந்த கேள்வி கேட்டேன், ஒருத்தரும் பதில் சொல்லலை. சரி, நீங்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள், இந்த உலகத்தில் யாராவது இதற்கு பதில் சொல்ல முடியுமானா சொல்லுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு சின்ன இலையை எடுத்துக்கொண்டு அந்த இலை என்ன, அது ஏன் இந்த நிறமாக இருக்கிறது, அதனுடைய தாற்பயம் என்று இன்னும் நமக்கு தெரிகிறதா? இந்த உலகத்தில் நமக்கு என்னதான் தெரிகிறது? வெளிச்சம் என்பது என்ன என்று தெரியுமா? இருள் என்பது என்ன என்று தெரியுமா? இன்றைக்கு வானமண்டலங்களிலே ஓடுகிற இந்த நட்சத்திரங்களை பற்றி நமக்கு தெரியுமா? நாம் உட்கார்ந்து அந்த பூமிக்கடியில என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியுமா? இந்த மணல் இருக்கிறது, இந்த மணல் என்றால் என்ன என்று நமக்கு தெரியுமா? இந்த மின்சாரம் இருக்கிறது, அந்த மின்சாரம் என்றால் என்ன என்று நமக்கு தெரிகிறது. நாம் சுவாசிக்கிறோமே ஆக்சிஜன், உயிர்வழி, அந்த உயிர்வழி என்றால் நமக்கு என்ன என்று தெரியுமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமக்கு என்ன தெரியும்? ஏதோ தெரியும் என்று சொன்னால் அந்த தெரியும் என்ற ஒரு அறிவு என்ன? தண்ணீர் என்றால் என்ன? அது ஆக்சிஜன், ஹைட்ரஜன் சேர்ந்த ஒரு, அவ்வளவுதான் நமக்கு தெரியும். இப்ப நமக்கு தெரிந்த ஞானம் எல்லாம் என்ன? ஒரு சூப்பர்ஃபிஷியல் நாலேஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். ரொம்ப மேலோட்டமான ஒரு அறிவு. அப்புறம் கீழே போனால் யாருக்கும் எதுவும் தெரியாது. இந்த உலகத்துல ஒரு சின்ன காரியத்தை கூட யாரும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதை விவரித்து சொல்ல முடியாது. அண்ட சராசரங்களை படைத்த அந்த ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒரு சின்ன காரியத்தை எடுத்தது என்ன என்று கேட்டால் நமக்கு அது தெரியாமல் இருக்கிறதே. ஒரு சிறு காரியத்தை கூட நமக்கு புரியலையே, அதை விளக்க முடியலையே. அப்படியானாலும் இந்த அண்ட சராசரங்களை படைத்த அந்த ஆண்டவரை பற்றி நமக்கு எப்படி தெரியும்? அவரை நாம் கண்டுகொள்ள முடியுமா? அவரை நாம் பார்க்க முடியுமா? அவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் விவரிக்க முடியுமா? சற்று யோசித்து பாருங்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. இந்த உலகத்தில் காணப்படுகிற ஒரு மண் என்றால் என்ன என்று நமக்கு விளக்கம் தெரியாது. நம்முடைய விஞ்ஞானிகளுக்கு விளக்கம் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஒரு சிறு காரியத்தை கூட நம்ம விளக்க முடியாத அறிவு நமக்கு இருக்கிறது. நம்முடைய அறிவு சிற்றறிவு. அப்படியானால் இந்த பிரம்மாண்டமாக அண்ட சராசரங்களை படைத்த அந்த ஆண்டவரை பற்றி நமக்கு எப்படி தெரியும்? ஆகவே திருமறையில் என்ன சொல்கிறது? அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள முடியாது என்றதோடு நின்று விடுகிறதா? அதோடு நமக்கு ஒரு புல் ஸ்டாப்பா, ஒரு முற்றுப்புள்ளியா? அல்ல. இந்த ஆண்டவரை பற்றி நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் அந்த ஆண்டவர் தான் நம்மை இந்த சங்கடங்களிலிருந்து, இந்த தவிப்பில இருந்து, இந்த பயங்கரமான உலகத்தில இருந்து நமக்கு வாழ்வளிக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி அந்த பரம்பொருளாகிய ஆண்டவர் தானே. அப்படியானால் அந்த ஆண்டவர் நாம் எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கத்தான் செய்யணும். எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொள்வது? நாம் அவரை தேடி 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 கண்டுபிடிக்க முடியாத நிலைமையிலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவர் அந்த அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவன் நம்மை தேடி வந்து தான் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தினார். நாம் அவரை காணக்கூடாத நிலைமையில தேடி அலைந்து பார்த்து வருஷக்கணக்காக நம்முடைய வாழ்நாட்கள் முழுவதுமாக அதற்கு செலவழித்து அவரை தேடி கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில அந்த இறைவன் நம்மை தேடி வந்து தான் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே இறைவனை அறிய வேண்டும் என்றால் அவருடைய வெளிப்படுத்துதல் மூலமாகத்தான் நாம் அவரை அறிய முடியும். God can be known by revelation only.
வெளிப்படுத்துதல். அவர் நமக்கு வெளிப்படுத்தாவிட்டால் நமக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த இடத்துல நாம் ஒன்றை யோசிக்க வேண்டும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. அநேக ஆறுகள் ஒரு கடலிலே சேருவது போல அநேக மார்க்கங்கள் கடவுளிடத்திலே தான் போகிறது. அநேக பாதைகள் ஒரு இடத்திற்கு போவது போல அநேக மார்க்கங்கள் ஒரு இடத்திற்கு போகிறது, ஒரு கடவுளுக்கு போகிறது. இதெல்லாம் மனிதர்களுடைய தத்துவம், நம்முடைய பிலாசபி, நம்முடைய சமயோசிதமான எண்ணங்கள், தத்துவங்கள். இறைவன் நமக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய வெளிப்படுத்துதல் மூலமாகத்தான் நாம் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ள முடியும், ஆண்டவரிடத்திலே போக முடியும். அப்படியானால் அந்த ஒரு இறைவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்தும் போது ஒரு வழிதான், ஒரு பாதைதான், ஒரு பாதையாகத்தான் இருக்க முடியும், ஒரு வெளிப்படுத்துதலாகத்தான் இருக்க முடியும். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஒரு வெளிப்படுத்துதல் எது, அந்த ஒரு பாதை எது என்பதை நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டுமே ஒழிய எல்லாமே அங்கதான் போகிறது என்ற அந்த கொள்கை அது சரியான ஒரு கொள்கை அல்ல, அது பகுத்தறிவுக்கு ஏற்றதல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இங்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் விசேஷ விதமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்தாவிட்டால் நாம் இன்னும் இருளிலே, கார் இருளிலே, பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கிலே விழுந்து ஒன்றுமில்லாமல் போயிருப்போமே. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார் என்று விபுனியம் சொல்கிறது. 3 வழிகளிலே தன்னை வெளிப்படுத்தினார். எனக்கு அதிக நேரம் இல்லாதபடினாலே நான் சீக்கிரமாக இவைகளை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? இயற்கையின் மூலமாக நம்மை வெளிப்படுத்தினார். திருமறை என்ன சொல்கிறது என்று சொன்னால், அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவர்களின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரம் சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. ஆகவே இன்றைக்கு பேச்சும் இல்லாத, மூச்சும் இல்லாத, நம்மோடு உரையாடாத இயற்கை, அந்த இயற்கை நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. என்ன? இறைவனுடைய மகத்துவத்தை பற்றி வெளிப்படுத்துகிறது. சூரியன் வருவது எப்படி? சந்திரன் யார் அங்கே உண்டாக்கினார்கள்? ஒரு சிறிய ஒரு சில பவுண்டுகள் அல்லது ஒரு டன் என்றே வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த செயற்கை கிரகங்களை நாம் ஒரு 100 மைல் 200 மைல் 300 மைலுக்கு அனுப்பும்போது எவ்வளவு பெருமைப்படுகிறோம். இந்த அண்ட சராசங்களை பார்க்கும்போது கோடான கோடி உலகங்கள், பிரம்மாண்டமான உலகங்கள், அந்த உலகங்கள் எல்லாம் அப்படியே உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்த அந்த ஆண்டவரை பற்றி இந்த நட்சத்திரங்கள், வானமண்டலங்கள், மரம், செடி, கொடிகள், இயற்கைகள் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் படைத்து ஆண்டு நடத்துகிற ஒரு சக்தி உண்டு, ஒரு பரம்பொருள் உண்டு, ஒரு தேவன் உண்டு என்று அது பேசாமல் என்ன செய்கிறது? அது பேசுகிறது. இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு விசித்திரமான ஒரு கொள்கை. என்ன கொள்கை? கடவுள் இவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கவில்லை, அது தானாக வந்து விட்டது, தானாகவே அது வந்து விட்டது. திடீரென்று துலகம் அப்படியே ஒரு பெரிய கோலத்தில் இருந்து பீத்து கொண்டுங்க வந்தது, அது அப்படியே குளிர்ந்து போனது. அந்த குளிர்ச்சியிலே ஒரு புல் முளைத்தது, அந்த புல்லில் இருந்து ஒரு புழு வந்தது, அந்த புழு தவளையாக மாறிவிட்டது, அப்புறம் இப்படி மாறிவிட்டது, அப்படி மாறிவிட்டது, கடைசியில் குரங்காக மாறினது, அப்புறம் மனித குரங்காக மாறினது, அப்புறம் மனுஷனாக மாறிவிட்டார். தானாகவே எல்லாம் நடந்து விட்டது. இந்த கொள்கை ஒரு நல்ல கொள்கை தான். அந்த கொள்கை மாத்திரம் உண்மையானால் எவ்வளவு நன்மை என்று நினைக்கிறீர்கள்? கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போகிறோம், நம்ம பானையிலே சட்டியிலே சோறு தானாக வந்து விட்டால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? சரி, நம்ம துணிமணியெல்லாம் ஒன்றும் கிடையாது, கடைக்கு போய் நூற்றுக்கணக்கான ரூபாய் என்னத்துக்கு செலவழிக்கணும்? நம்ம வீட்டுக்கு போகிறோம், அங்கே கோட்டு ஏங்கர் எல்லாம் இருக்குது, தானாக அந்த கோட்டுகளும் அந்த புடவைகளும் அந்த வேஷ்டியும் அந்த சட்டையும் வந்து விட்டால் எவ்வளோ நன்றாக இருக்கும் இல்லைங்களா? சரி, சில சமயங்களில் ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு பிள்ளை பெறுவதற்கு ரொம்ப பயமாக இருக்குது, அது ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி இருக்குது இப்படி பிறகு அழுதார்கள். அந்த அம்மாவுக்கு என்ன ஆறுதல் சொல்வது? இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறேன், தானாக குழந்தைகள் வந்து விட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும். தானாகவே எல்லாம் வந்துட்டா இதுக்கு எவ்வளவு செலவழித்து இந்த கொட்டையெல்லாம் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா? இந்த எவல்யூஷன் தியரி இருக்கிறதே, அதை
எவ்வளவு நல்ல தியரி பார்த்தீங்களா? தானாகவே இந்த கொட்டை வந்து விட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இன்றைக்கு அறிவுள்ள மக்கள், பகுத்தறிவுள்ள மக்கள், உலகம் எல்லாம் தானாக வந்து விட்டது என்றால் அதை நம்புகிறார்கள். பெரியவர்கள் நம்புகிறார்கள், கவிஞர்கள் நம்புகிறார்கள், டாக்டர்ஸ் நம்புறாங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இறைவன் எல்லாவற்றையும் படைத்தார் என்று இவைகளெல்லாம் நமக்கு விசேஷ விதமாக எடுத்து சொல்கிறது. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து பேசும்போது சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து பேசும்போது புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 207வது பக்கத்திற்கு உங்களுடைய புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டு 207, அங்கு ரோமர் எழுதின 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 19:20 நான் வாசிக்கிறேன். 19:20 தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவ தத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டாவதற்கு முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. காணப்படாத தெய்வம், அவருடைய கிரியைகள், அவருடைய வல்லமைகள் காணப்படுகிற உலகத்தின் இயற்கையின் மூலமாக காணப்படுகிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே யாருமே போக்கு சொல்வதற்கு, கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு முடியாது என்று வேதம் சொல்கிறது. சூரியன் வருவது யாராலே? சந்திரன் தெரிவது எவராலே? யார் இதற்கெல்லாம் அதிகாரி? அதை நாம் உணர்ந்திட வேண்டாமோ என்று நம்முடைய நாட்டிலே கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாடின ஒரு சின்ன பாட்டு. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த இயற்கை நமக்கு அது விசேஷ விதமாக ஆண்டவரை பற்றி அங்கே சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 643வது பக்கத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு புத்தகம் 643. யோபு என்ற அந்த பக்தன் இதை குறித்து எழுதும் போது 643வது பக்கம், யோபனுடைய புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இருந்து நான் வாசிக்கிறேன். 7வது வசனத்திலிருந்து, இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றிலும் அறியாதவன் யார்? கடல் வந்துவிட்டது, மச்சங்கள், மீன்கள், பறவைகள், இவைகளெல்லாம் ஆண்டவர் உண்டாக்கினார் என்று அறியாதவன் யார்? அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கே புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 188வது பக்கத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியும் அதை பற்றி பேசும்போது 188வது பக்கத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் இறைவன் உண்டு என்பதை எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27வது 28வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஏனெனில் கர்த்தராகிய நம்மை அவர்கள் தடவையாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. தடவையாகிலும், குருடர்கள் கூட தடவையாகிலும் இறைவன் உண்டு என்பதை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் என்று அங்கே நாம் பேசுகிறது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சந்திர மண்டலத்திற்கு இன்னைக்கு போனார்கள். அந்த சந்திர மண்டலத்தில் ஒரு செடி கிடையாது, அந்த சந்திர மண்டலத்தில் தண்ணீர் கிடையாது, அந்த சந்திர மண்டலத்தில் காற்று கிடையாது. ஏன் கிடையாது? அங்கு மனிதர்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு புரிகிறதா? இந்த உலகத்தில் மாத்திரம் ஏன் தண்ணீர் இருக்க வேண்டும், ஏன் காற்று இருக்க வேண்டும், ஏன் மழை இருக்க வேண்டும்? ஏனென்றால் மக்கள் வாழ்கிறார்கள். உங்களுக்கு புரிகிறதுங்களா? ஆகவே இறைவன் இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார். அது இறைவனுடைய செயல் என்பதை திருமறை நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் இந்த இயற்கை, சத்தமிடாத இயற்கை, பேச்சுவார்த்தையே இல்லாத இயற்கை நம்ம கடவுளை பற்றி நன்றாக சொல்லுகிறது. ஒரு அரபியன் ஒருவன் ஒரு பண்டிட்டை இழுத்துக்கொண்டு ஒரு நியாயாதிபதிக்கு முன்பாக வந்து நிறுத்தினார். அப்பொழுது அந்த அரேபியன் வியாபாரி அந்த காலிஃப், அந்த அரேபிய நாட்டு தலைவரோடு, மத தலைவரோடு சொன்னார், ஐயா, இந்த மனிதன் இருக்கிறானே, இவன் ஒரு பண்டிட்டு, என்னுடைய ஒட்டகத்தை திருடி கொண்டு போய்விட்டான் என்று சொன்னார். அப்பொழுது காலிஃப் அவரை பார்த்து, என்னப்பா, இந்த மனிதனுடைய ஒட்டகத்தை நீ திருடி விட்டாயா என்று கேட்டார். இல்லை ஐயா, அவனுடைய ஒட்டகத்தை நான் பார்த்தது கூட கிடையாது, நான் எப்படி திருடி இருப்பேன்? இல்லை இல்லை, அவன் பொய் சொல்லுகிறான். என்னுடைய ஒட்டகத்தை பற்றி இந்த மனிதன் என்னுடைய ஒட்டகத்தை பற்றி அவ்வளவு விரிவாக சொன்னான். என்ன விரிவாக சொன்னான்? அப்பொழுது காலிஃப் அவனை நோக்கி, என்னப்பா அவனுடைய ஒட்டகத்தை பற்றி விரிவாக சொன்னாயாமே, அது எப்படி? ஒட்டகத்தை பார்க்காமல் எப்படி அந்த ஒட்டகத்தை பற்றி உன்னால் விவரிக்க முடிந்தது?
அப்பொழுது அவர் சொன்னார், நான் நடந்து போய் கொண்டிருந்தேன், அந்த மணல் தரையில ஒட்டகத்தினுடைய குழம்பு அந்த அடையாளங்கள் தெரிந்தன. ஆகவே ஒரு ஒட்டகம் இந்த வழியாக போயிருக்க வேண்டும் என்று நான் எண்ணினேன். அப்புறம் அந்த குழம்புகளை நான் ஊன்றி கவனித்த போது வலது பக்கத்தில் கால் ஒன்று ஊனமாக இருக்கிறது என்று நான் கண்டேன். காரணம், அந்த 3 கால்களும் ஆழமாக பதிந்திருக்கிறது. அந்த வலது பக்கம் உள்ள கால் மாத்திரம் லேசாக பதிந்திருக்கிறது மண்ணிலே. அதனால அந்த கால் ஊனமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். அந்த ஒட்டகத்தினுடைய அந்த அடிச்சுவற்றை நான் பார்க்கும்போது சாதாரண ஒட்டகத்தினுடைய அந்த கால் அடிச்சுவட்டை விட ஆழமாக பதிந்திருந்தது. ஆகவே அந்த ஒட்டகம் பெண் ஒட்டகம் என்றும் அந்த ஒட்டகம் கருவுற்றிருக்கிறது என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். அப்புறம் அந்த ஒட்டகம் அங்கே போய் கொண்டிருக்கும் போது அந்த வழியில எறும்புகள் தானியங்களை இந்த பக்கம் அந்த பக்கம் எடுத்துக்கொண்டு போனன. அதனால் அந்த ஒட்டகத்தின் மேலே தானிய பொதி ஏற்றிருக்க வேண்டும் என்று நான் அறிந்து கொண்டேன். அந்த ஒட்டகத்தின் போன வழியிலே நான் பார்த்தேன், புற்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் முளைத்திருக்கின்றன. ஆனால் அந்த ஒட்டகம் அந்த புற்களை மேய்ந்து கொண்டிருக்கிறது. 2 புல் அப்படியே நீண்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கடித்து அது புல்லை தின்னும்போது 2 புற்கள் அப்படியே நீண்டு கொண்டே இருக்கின்றன. அந்த 2 புற்களை அது கடிக்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால் அந்த ஒட்டகத்தினுடைய முன்னம்பல் 2ம் அங்கே இல்லாமல் இருக்கிறது. அதனால அந்த புற்களை அது முழுவதுமாக கடிக்க முடியவில்லை. சரி, இந்த ஒட்டகம் போகும்போது ஒரு பக்கமாக மாத்திரம் புல்லை மேய்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் அது மேயவில்லை. அதனால அந்த வலது பக்கம் அது மேயவே இல்லை. வலதுகன் அதற்கு குருடு என்று நான் அறிந்து கொண்டேன். இந்த மனிதன் வந்து என்னுடைய ஒட்டகத்தை பார்த்தாயா என்று கேட்டார். நான் சொன்னேன், உன்னுடைய ஒட்டகம் ஒரு பெண் ஒட்டகமா? ஆமாம். அது கருவுற்றிருக்கிறதா? ஆமாம். தானியம் பொதி அது மேலே ஏற்றிருக்கிறதா? ஆமாம். அந்த ஒட்டகத்தினுடைய அந்த வலது கால் வந்து ஊனமா? ஆம். அந்த ஒட்டகத்தினுடைய முன்பல் 2ம் அங்கே கெட்டு விட்டதா? ஆம். அந்த என்று சொன்னார். அப்படியானால் என்னுடைய ஒட்டகத்தை பார்த்தாயா? இல்லை, நான் பார்க்கல. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த இயற்கையினுடைய காட்சிகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது காணாத அந்த இறைவனை பற்றி விசேஷமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே இயற்கை நமக்கு ஆண்டவரை வெளிப்படுத்துகிறது. இயற்கை ஒரு பேசாத ஊமையாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் பேசுகிற ஒரு வெளிப்படுத்துதலை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். இன்னும் அதிகமான வெளிப்படுத்துதல், a better revelation. அந்த பெட்டர் ரெவலேஷன் என்னவென்றால் இந்த வேத புத்தகம், ஆண்டவருடைய பக்தர்களால் எழுதப்பட்ட வேத புத்தகம், பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்ட புத்தகம். இது மனுஷனுடைய சித்தத்தினாலே எழுதப்பட்ட புத்தகம் அல்ல. இது தேவனுடைய மனுஷர்கள் தேவாவினாலே நிரப்பப்பட்டு இங்கே எழுதப்பட்ட ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதையும், அவர் யார் என்பதையும், அவர் எங்கிருக்கிறார் என்பதையும், அவருடைய பெயர் என்ன என்பதையும், அவர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும், அவரை நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்பதையும், அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் போவது எப்படி என்பதையும் இங்கு ஆண்டவர் விளக்கமாக பேசி இங்கு எழுதியிருக்கிறார். அப்படியானால் இந்த வேத புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு பக்கமும் அவருடைய முகம், ஒவ்வொரு பக்கத்திலும் அவர் நம்மோடு கூட பேசுகிறார். இது இறைவனுடைய புத்தகம். இந்த இறைவனுடைய புத்தகத்தில் இறைவனை பற்றி நமக்கு இன்னும் அதிகமான வெளிப்படுத்துதல் அங்கே இருக்குது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய வசனங்கள் நம்மிடத்தில் பேசுகின்றன. தேவன் நம்மிடத்தில் பேசுகிறார். இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஜெபக்கூடங்கள் இருக்கின்றன. உபவாச ஜெபம், ஜெப ஆலயங்கள் அங்கே ஏராளமாக இருக்கின்றன. மக்கள் ஏராளமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், நல்லதுதான். ஆனால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவரோடு பேசுகிறோம். ஆண்டவரோடு அதிகமாக பேசி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த வேதத்தை எடுத்து படிக்கும்போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆண்டவர் நம்மோடு பேசுவதை நாம் கட் பண்ணி கொண்டு, குறைத்து கொண்டு, வேத வசனத்தை வாசிக்கிறதை விட்டுவிட்டு, அதை நாம் வாசித்தாலும் கொஞ்ச நேரம் மாத்திரம் வாசித்து விட்டு நீண்ட நேரம் ஜெபம் பண்றோம். அதனுடைய அர்த்தம் என்ன? நாம கடவுளோட பேசிட்டே இருக்கணும், கடவுள் நம்மோடு பேச வேண்டாமா? எது விசேஷமான ஒரு காரியம்? இந்த வேத புத்தகம் தேவனுடைய சத்தம், தேவன் நம்மோடு பேசுகிறார். ஆகவே கவனமாக இருப்போம், பயபக்தியாக அதை படிப்போம், முழங்கால் படியிட்டு வேதத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேதத்தில் ஆண்டவரை பற்றி
ஆண்டவர் ஏராளமாக சொல்லியிருக்கிறார். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எங்க இருக்கிறார், அவருடைய பெயர் என்ன, அவர் நம்மிடத்தில் வேண்டுவது என்ன, இந்த ஏழைகளாகிய நம்மை அவர் எப்படி ரட்சிக்கிறார், எப்படி பாவத்தில் இருந்து நம்மை எடுத்துக்கிறார், நம்மை பரலோகத்துக்கு எப்படி கொண்டு போகிறார், அவர் இனி என்ன செய்ய போகிறார், இந்த வருங்காலத்தில் நடக்கப் போகிறது என்ன, எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இதில் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத புத்தகம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த வேத புத்தகம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விசேஷ விதமான ஆசீர்வாதத்தை இந்த வேதத்தை படிக்கிற பிள்ளைகளுக்கு, அதை ஆராய்ச்சி செய்கிற பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். முதலாவது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம் 671 பக்கம் பழைய ஏற்பாட்டிலே சங்கீதம் 1 அதிகாரம் அங்கு 2 வசனத்திலே, கர்த்தருடைய வேதத்தின்படி வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இஸ் a blessed man. அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் வேதம் முழுவதுமாக தேடினாலும் அநேக இடத்துல இல்லை. நதியின் கரையிலே நடப்பட்ட மரம் என்றைக்குமே அதற்கு போஷிப்புண்டு, என்றைக்கும் இந்த மரம் வளர்ந்து பெரிதாக வளருது, இலை உதிர்வதில்லை, அது தன்னுடைய காலத்திலே தன் தனியை கொடுக்கும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளும் அந்த நதியின் கரையிலே நடப்பட்டிருக்கிற அந்த மரத்தை போல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இலை உதிராத மரம். இப்படி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒவ்வொருடைய வாழ்க்கையை நாம் கேட்டோமானால் கவலையும் கண்ணீரும் சஞ்சலமும், நம்முடைய மரத்தின் இலைகளெல்லாம் உதிர்ந்து போய் நம்முடைய வாழ்வு நம்முடைய குடும்பம் வறண்டு போய் சின்ன பின்னமாக கிடக்கிறது. காரணம் என்ன? இந்த வேதத்தை எடுப்பதில்லை, இந்த வேதத்தை நாம் வாசிக்கிறதில்லை. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் வேதத்தை நேசித்து வாசித்து அதை ஆராய்ச்சி செய்து நாம் வாழ்ந்தோம் போனால் நம்முடைய வாழ்வு வளம் பெற்ற வாழ்வாக இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக இருக்கும், இறைவனுடைய ஈடிணையற்ற கிருபைகளும் இரக்கங்களும் நிறைந்த வாழ்வாக இருக்கும். ஆண்டவர் சொன்னார், அவன் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும். You will be successful in every endeavor, in every work. நீ கையிட்டு என்னென்ன செய்கிறாயோ அவைகள் எல்லாவற்றிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், அது உனக்கு வாய்க்கும், அதிலே நீ வெற்றி பெறுவாய். இவ்வளவு விசேஷமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறாரே. இந்த வேத புத்தகத்தை யார் தொடுவது, யார் வாசிப்பது? இந்த வேத புத்தகத்தை பற்றி ஏராளமாக நான் சொல்ல முடியும், எனக்கு நேரமில்லை. என்றாலும் ஒன்றை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். பிரம்மாண்டமான ஆசீர்வாதங்கள் இறைவனிடத்திலே இருந்து நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் இந்த வேத வாக்கியத்தை விசேஷமாக வாசியுங்கள், அதை நேசியுங்கள், அதை படியுங்கள், சிந்தியுங்கள். இந்த கூட்டங்கள் அநேக நாட்கள் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய நோக்கமே இந்த வேத வாக்கியத்தை உங்களுக்கு எடுத்து சொல்வதற்காகத்தான். என்ன வேலை இருந்த போதிலும், எப்படிப்பட்ட காரியம் இருந்த போதிலும், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்க வாருங்க, குடும்பத்தோடு வாருங்க, நண்பர்களை கூட்டிக் கொண்டு வாருங்கள். இந்த வேத வாக்கியங்களை நீங்க கேட்க கேட்க தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் சமாதானம், சந்தோஷம், வியாதி இல்லாத சுகமான வாழ்வு, பிரம்மாண்டமான ஆசீர்வாதம் உங்கள் மேலும் உங்களுடைய குடும்பத்தின் மேலே வரும். இந்த வேத வாக்கியத்தின் மேல ஒரு ஆசையை, ஒரு விருப்பத்தை உண்டு பண்ணத்தான் இந்த கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களை, நீங்களும் உங்களுடைய குடும்பமும் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்ட செழிப்பான இலையுதிராத மரத்தை போல நீங்கள் வாழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் உயரமும் உன்னதமாக வாழ வேண்டும். நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விசேஷமாக தம்முடைய பிள்ளைகள் சொல்கிறார். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேதத்தை எடுப்பது, வாசிப்பது விசேஷமான ஆசீர்வாதம். இது கடவுளை நமக்கு காட்டுகிறது, அவர் எப்படிப்பட்டவர் என்று காட்டுகிறது. அவருடைய பிள்ளைகளாக இருக்க இந்த வேத புத்தகம் நமக்கு உதவி செய்கிறது. சங்கீதம் 119 சங்கீதத்திலே நான் வாசிக்கிறேன். 105 வசனம், 748 பக்கம், 748 பக்கம், 105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. இந்த இருளான உலகத்தில் பிரம்மாண்டமான காரிருள் நமக்கு முன்பாக இருக்கும்போது இந்த வேத வெளிச்சம் நம்முடைய பாதைகளை செவையான பாதைகளை நடத்தும்படியாக நமக்கு ஒரு பெரிய வெளிச்சமாக இருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வெளிச்சத்தை விட்டு விடாதீங்க, இந்த வெளிச்சத்தை மூடி வைக்காதீங்க, இந்த வெளிச்சத்தை நீங்க உபயோகிக்காம இருக்காதீங்க. இது நமக்கு வெளிச்சம் காட்டி, பாதைகளை காட்டி நம்மை பரலோகத்துக்கு ஏற்றவாக வழி நடத்தும். இது ஆண்டவரை பற்றி சொல்கிற 2வது ரெவலேஷன். சுருக்கமாக நான் போகிறேன். 3வதாக, இது ஒரு விளக்கு, வேதம் ஒரு விளக்கு. விளக்கு மாத்திரம் இருந்தால் போதுமா? நமக்கு ஒரு வழிகாட்டி வேண்டாமா? இந்த வேதம் என்பது நமக்கு ஒரு மருந்து என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மருந்தை கொடுப்பதற்கு ஒரு டாக்டர் நமக்கு வேண்டாமா? அப்படியானால் இயற்கை என்ற ஒரு வெளிப்படுத்துதல் மாத்திரம் போதாது, வேதம் என்ற 2வது வெளிப்படுத்துதல் மாத்திரம் போதாது. ஆகவே இன்றைக்கு
மூன்றாவது வெளிப்படுத்துதலாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவர் எதற்காக வந்தார் என்றால் இறைவனை இந்த உலகத்தின் மக்களுக்கு வெளிப்படுத்தும்படி வந்தார். இறைவன் என்பவர் யார், அவர் எப்படிப்பட்ட குணமுடையவர், அவர் எப்படிப்பட்ட தன்மையுடையவர் என்பதை விளக்கமாக மக்களுக்கு எடுத்துக்காட்டார். நமக்கு முன்பாக அதை வெளிப்படுத்தத்தக்கதாக பரலோகத்திலே இருந்து இந்த பூலோகத்திற்கு வந்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவியத்தில் நாம் ஆண்டவரை பற்றி கண்டு கொள்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரிகிறது. அவருடைய வாழ்வு, அவருடைய காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரிகிறது. வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தில் அங்கு ஆண்டவர் இதை பற்றி பேசும்போது ஒரு விசேஷ விதமான ஒரு காரியத்தை குறித்து சொன்னார். ஒரு திட்டமான ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசினார். அங்கு நான் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 289வது பக்கம், 90வது பக்கம், 290வது பக்கம், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறேன். 1:6-16. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர். இறைவனை நாம் பார்க்க முடியாது. இதை குறித்து வேதம் நமக்கு இன்னும் திட்டவட்டமாக சொல்கிறது. பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 114வது பக்கம், பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 114வது பக்கத்துக்கு உங்களுடைய புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 114வது பக்கம். அங்கு ஆண்டவர் மோசேயை குறித்து சொன்னார். மோசே ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். மோசே என்ற பக்தன் முனிவர், ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று அவர் கெஞ்சினார். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு என்ன சொன்னார்? யாத்திரையாகும் 33ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறேன். யாத்திரையாகும் 33:20 வாசிக்கிறேன். நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். அப்படியானால் ஆண்டவர், பரிசுத்தமுள்ள ஆண்டவரை பாவிகளாகி நாம் பார்க்க முடியாது. ஜீவ ஜோதியிலே வெளிச்சத்திலே இருக்கிற அந்த ஆண்டவரை பாவிகளாகி நாம் பார்க்க முடியாது. அவர் பக்கத்தில் போனால் நம்ம எரிந்து விடுவோம், சாம்பலாகி விடுவோம். ஆகவே இறைவனை முழுமையாக வெளிப்படுத்தத்தக்கதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான இந்த உலகத்தில் வந்தார். மத்தேயு 1:23 நாம் வாசிக்கிறோம். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடு. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். God has visited this earth through our Lord Jesus Christ. இந்த உலகத்திலே ஆண்டவர் பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள், படியுங்கள். அப்பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் விசேஷ விதமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து பேசும்போது, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும், அவரை நாம் விசேஷ விதமாக நாம் பார்க்க வேண்டும் என்று அவர் எழுதியிருக்கிறார். எபிரேயர் நிருபத்திலே அதை விசேஷ விதமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கு எழுதியிருக்கிறார். நாம் 3ஆம் அதிகாரம் 299வது பக்கம், புதிய ஏற்பாட்டிலே 299, எபிரேயர் 3:1 இப்படி இருக்க, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள், உற்று பாருங்கள், கவனித்து பாருங்கள், அவரை நன்றாக பக்கமாக பாருங்கள் என்று அவர் சொன்னார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை பற்றி விசேஷ விதமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த மகத்துவமான அந்த வாழ்க்கையை பற்றி சொல்வதற்கு என்னால் முடியுமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் எனக்கு 1000 நாவுகளை கொடுத்தால் கூட அந்த ஆண்டவருடைய வாழ்க்கையை பற்றி உரைக்க என்னால் முடியாது. அந்த ஆண்டவருடைய வாழ்க்கையை பற்றி உரைப்பதற்கு நான் தகுதியற்றவன் என்று நான் எண்ணுகிறேன். தேவாவியானவர் தாமே எங்களுடைய உள்ளத்திலே பேசட்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்திலே ஆண்டவரை பற்றி சொல்லும்போது ஆயிரக்கணக்கான காரியங்கள், 1-2 மாத்திரம் உங்கள் மத்தியில் நான் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நாம் காணுவது என்ன, அவர் நமக்கு உபதேசித்தது என்ன? அந்த அண்டசராசங்களை படித்த ஆண்டவர் நம்முடைய பிதா என்று அவர் சொன்னார், நம்முடைய தகப்பன். அந்த இறைவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக பணிந்து குனிந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மக்கள். ஓ, அவர் பயங்கரமானவர், அவரை எது வேண்டுமென்றாலும் செய்ய முடியும், அவர் சொன்னது நடக்கும். பயத்தோடு ஆண்டவரிடத்திலே வர வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏனோ தானோ என்று ஆண்டவரிடத்தில் வர வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிற கடவுள் நமக்கு தகப்பன். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்யும் போது இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், அப்படியானால் ஆண்டவரை எப்படி கூப்பிட வேண்டும்?
மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அதை பற்றி பேசினார். 9ஆம் வசனத்திலே, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்படியானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மக்களுக்கு சொன்ன ஒரு காரியம், நம்முடைய ஆண்டவர், இந்த அண்ட சராசரியை படைத்த ஆண்டவர் நமக்கு ஒரு தகப்பன். உலக பிரகாரமான தகப்பனை பற்றி நாம் எவ்வளவு விசாரிக்கிறோம். என்னுடைய தகப்பனுடைய தாய், அவர்கள் நம்மை எவ்வளவாக நேசித்தார்கள், எவ்வளவாக நமக்கு ஒத்தாசை செய்தார்கள். வயிற்றை கட்டி வாயை கட்டி நம்மை படிக்க வைத்தார்கள். தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும், செழிப்பாக வளர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தாய் தகப்பன் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிறார்களே. அப்படியானால் பரலோகத்தின் ஆண்டவர் அந்த தாயை விட, தகப்பனை விட அதிகமான பாசமும் நேசத்தோடு நம்மை நேசித்து வாழ்கிறார் என்ற ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கே விசேஷ விதமாக அங்கு சொன்னார். புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 98வது பக்கத்துக்கு திருப்பி கொடுங்கள். புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 98வது பக்கத்தில் நாம் அதை குறித்து வாசிக்கும் போது ஆண்டவர் அங்கு சொன்னார். ஆண்டவரை பற்றி அங்கு நாம் என்ன வாசிக்கிறோம் என்று 11வது வசனம், லூக்கா 11:11, உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பான, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பான, அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பான. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவே, பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாதவர்களாகிய நாம், பாவத்தில் நிறைந்தவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை மட்டும்தான் கொடுக்கிறோம். அப்படியானால் பரமபிதா உங்களுக்கு விசேஷமான ஈவுகளை தரமாட்டாரா? கர்த்தருக்குள் பிரியமானவரே, அந்த ஆண்டவர் நம்முடைய பிதா, நம்முடைய உலக பிரகாரமான தாயை விட, தகப்பனை விட நமக்கு அதிகமாக நமக்காக கவலைப்படுகிறவர். நம்முடைய பிள்ளைகள் உயர்ந்து உன்னதமாக இருக்க வேண்டும் என்று உலகத்தின் பிதாக்கள் ஆசைப்படுவதை பார்க்கலாம். உன்னதமாக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் தேவனுடைய சிங்காசனத்திலே உட்கார வேண்டும் என்று ஆசைப்படுகிற பரமபிதா. ஸ்பைசர் கல்லூரியிலே நான் போனேன். அங்கே போய் படிக்கும்போது முதல் தடவை என்னுடைய தாயை விட்டு போன நேரம், பூனாவிலே படித்தேன். என்னுடைய ஊர் கோயம்புத்தூர். அங்கே பூனாவிலே பாடம் சொல்லி கொண்டிருந்த அந்த ஐரோப்பிய ஆசிரியர்கள் அடிக்கடி என்னுடைய கண்ணிலே கண்ணீர் வருகிறதை பார்த்து அந்த ப்ரொஃபஸர் கேட்டார், தம்பி ஏன் நீ அடிக்கடி அழுகிறாய் என்று. நான் ஓவென்று அழுது விட்டேன். அம்மாவினுடைய ஞாபகம், அம்மாவை விட்டு பிரிந்தது கிடையாது. அப்பொழுது அவர் சொன்னார், தாயினுடைய நேசம் ஒரு விசேஷமான அன்பு நேசம், அதை போல உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய நேசம் அதை விட பெரியது. தாய் உன்னோடு கூட எப்பொழுது இருக்க முடியுமா? இருக்க முடியாது. உனக்குள்ள எல்லா காரியங்களையும் செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் இறைவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ இந்த பக்கமாக உன்னுடைய கருத்தை போட்டு தூங்கும்போது அவர் அங்கே இருக்கிறார். நீ இந்த பக்கமாக உன்னுடைய கருத்தை போட்டு அப்படி உன்னுடைய தலையை சாய்க்கும் போது அங்கேயும் அவருடைய கரம் இருக்கிறது. இந்த உலகத்தின் எந்த மூலை முடுக்கிலே நீ போனாலும் அங்கேயும் இறைவனுடைய கரம் இருக்கிறது. உன்னை காப்பாற்றுவதற்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, உன்னை வழிநடத்துவதற்கு உறங்காத அந்த தெய்வம் ஆண்டவர், நம்முடைய பரமபிதா. அந்த பிதாவாகிய தேவனைத்தான் இந்த உலகத்திற்கு ஆண்டவர் காட்டினார். நாம் வணங்குகிற தெய்வம், அண்ட சராசரங்களை படைத்த அந்த தெய்வம் நம்முடைய பிதா, நம்முடைய தகப்பன். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இருக்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இருக்கிறார் என்று சங்கீதம் 103வது சங்கீதம் 13வது வசனத்திலே வாசிக்கிறேன். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தோளின் மேலே வைத்து தூக்கி சுமந்து செல்கிறது போல உங்களை நான் 40 வருஷ காலமாக சுமந்து வந்தேன் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே சொன்னார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தாயினுடைய அன்பை விட, தகப்பனுடைய அன்பை விட பிரம்மாண்டமான நேசத்தோடும் பாசத்தோடும் நேசிக்கிற ஒரு பிதா, ஒரு பரமபிதா நமக்கு உண்டு. உங்களுடைய துக்கங்களையும் துயரங்களையும் அநேக சமயத்தில் ஐயா ஜெர்மன் எண்ணிட்டு கொண்டு வர்றீங்க. ஏழைகளும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவை நோக்கி கேட்பிடுங்க. அப்பா பிதாவேன்னு சொல்லுங்க, கண்ணீர் விட்டு அழுங்க. உங்களுடைய குறைகளை, உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் அவருக்கு முன்பாக. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் அதை விட அதிகமாக இறங்குவார். நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் உயர வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் உன்னதமாக உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு எப்படியாவது போய் சேர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு தகப்பன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவருடைய ஜீவியத்தை நீங்கள் பார்க்கும்போது
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவரை பற்றி என்ன பேசுகிறது என்று நாம் அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு வாக்கியத்திலே ஆண்டவர் அவருடைய இயேசு கிறிஸ்துடைய லைக்கியம் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக நமக்கு அங்கே சொல்லிவிட்டார். புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தில் இதை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாம் வாசிக்கிறோம். 176வது பக்கம் 177வது பக்கம் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இந்த உலகத்தில் அவர் உலகம் முழுவதும் சுற்றித் திரிந்தார். தன்னுடைய நாடெல்லாம் சுற்றித் திரிந்தார். எதற்காக? நன்மை செய்கிறவராய். அவரிடத்துல தீமை கிடையாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மக்களாகிய நம்மை அவர் தீமை செய்ய மாட்டார். மங்கி எரிகிற திரியை அவர் அவிக்க மாட்டார். ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கை அங்கு மங்கி எரிகிறது. அந்த அணைந்து போகும் போல் இருக்கிறது நம்முடைய தீபம். அதை அவர் ஒரு நாளும் அணைக்க மாட்டார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவர் அதை ஏற்றி வைப்பார். சுடரொளியாக உங்களுடைய தீபம் விளங்க வேண்டும். தள்ளாடுகிற கால்களை அவர் தாங்குவார். அலை சரிப்படுகிற அந்த கைகளை அவர் ஏந்துவார். அவருக்கு நித்திய பயங்கள் உண்டு. அண்ட சராசங்கள் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிற அந்த கருத்தினாலே உங்களை தாங்குவார். ஏழை என்றல்ல, விதவிகள் என்றல்ல, பணக்காரர் என்றல்ல, இந்த உலகத்தின் மக்கள் இந்துக்கள் என்றல்ல, மகமதிகள் என்றல்ல, எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். அவர் தாங்குவார், அவர் ஏந்துவார். அவருடைய கரம் நித்திய அநாதி கரம். அவருடைய பயங்கள் நித்திய பயங்கள். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல என்று திருமறை சொல்கிறது. இந்த உலகத்திலே ஆண்டவருடைய வாழ்க்கை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேற எங்கே இல்லை. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிசாசினுடைய வல்லமையில் அகப்பட்ட அத்தனை பேருக்கும் விடுதலை செய்தார். சில பேர் சொல்கிறார்கள், கடவுள் எனக்கு இப்படி செய்து விட்டார், என்னை சோதித்து விட்டார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எனக்கு சிலுவையை கொடுத்து விட்டார். அதெல்லாம் சொல்லாதீங்க தயவுசெய்து. ஆண்டவரிடத்திலிருந்து எந்த தீமையும் வர்றது கிடையாது. அதை பற்றி 100 நாளைக்கு நான் சொல்கிறேன். ஆண்டவரிடத்திலிருந்து எந்த விதமான துக்கமும் எந்த விதமான சோதனைகளும் வருகிறது கிடையாது. நம்மை சோதிக்கிற ஒருவன் உண்டு, நமக்கு துக்கப்படுத்துகிற ஒருவன் உண்டு, நமக்கு விரோதமான காரியங்களை செய்கிற ஒரு சக்தி உண்டு. 100 நாளைக்கு அதை பற்றி நான் சொல்கிறேன். இறைவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான தீமையும் செய்கிறதில்லை. அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இதை பற்றி பேசும்போது சொல்கிறார், நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய பாடுகளையும் சுமந்தவராக நமக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். ஆண்டவருடைய சரித்திரத்திலே நான் ஒன்றை சொல்ல உங்களுக்கு மத்தியிலே விரும்புகிறேன். ஒரு சமயத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது பரிசேயர்களும் வேதபாரர்களும் ஒரு பெண்ணை பிடித்து இழுத்து கொண்டு வந்தார்கள். அழகான ஒரு பெண். ஆண்டவரே இந்த பெண்ணை அடித்து கொண்டு வந்தார்கள், இழுத்து கொண்டு வந்தார்கள். பயங்கரமான கஷ்டத்தில் அந்த பெண் இருந்தார். கேவலம் தெருவிலே இழுத்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவரே இந்த பெண்ணை கையுமையுமாக விபச்சாரத்தில் பிடித்தோம். ஒரு ஸ்ட்ரீட் ப்ராஸ்டிடியூட், தெருவில் விபச்சாரம் பண்ணுகிற ஒரு பெண். இப்படிப்பட்ட பெண்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே சொன்னாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? கல்லறிந்து கொள்ள வேண்டும், அதுதான் அவளுக்குரிய பரிசு, அவளுக்கு தண்டனை. பயங்கரமான கற்களினாலே அடித்து கொன்று விடுவார்கள். இந்த பெண் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான குற்றத்தை செய்தவள். என்ன சொல்லுகிறீர் ஆண்டவரே? வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் அந்த தரையிலே குனிந்து எழுதினார். ஒரு தடவை சீனாய் மலையிலே அவர் எழுதினார் தன்னுடைய விரலினாலே. 2வது தடவை அந்த தரையிலே அவர் தன்னுடைய கைகளினாலே எழுதினார். 3வது தடவை எழுத போகிறார் அவருடைய கருத்தினாலே. அதை உங்களுக்கு பின்னாலே நான் சொல்லுகிறேன். அப்பொழுது எல்லோரும் எட்டி பார்த்தார்கள். ஆண்டவர் யார் யார் எட்டி பார்த்தார்களோ அவருடைய குற்றங்கள் அங்கே எழுதப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், உங்களில் குற்றம் இல்லாதவன் அவள் மேலே கல்லெறிய கடவுள். அவர் எழுதினார். எல்லாரும் எட்டி எட்டி பார்த்தார்கள். அவருடைய குற்றங்களை ஆண்டவர் எடுத்து காட்டினார். குற்றமற்றவன் அங்கு யார் இருக்கார்கள்? எல்லாரும் போய்விட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் அந்த ஸ்திரியை பார்த்து, மகளே, உன்னை தண்டனைக்குள்ளாக ஒருவரும் தீர்க்கவில்லையா? 11வது வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதற்கு அவள், இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே
உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். 11வது வசனம், அதற்கு அவன், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாது. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நாம் பார்ப்பது என்ன? அவர் இந்த உலகத்திற்கு நம்மை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி வரல, நம்மை நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி வரல, நம்மை தண்டிப்பதற்காக அவர் வரல, நம்மை ரட்சிப்பதற்காக அவர் வந்தார். என்ன பாவம் செய்த போதிலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவரிடத்துல மன்னிப்புண்டு. அந்த தெரு வேசியை மன்னித்த அந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய குற்றங்கள் பாவங்கள் ஏராளமாக இருந்தாலும், அது இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும், சீ என்று காரி துப்பும்படியான பாவங்களை அக்கிரமங்கள் நாம் செய்திருந்த போதிலும் அந்த ஆண்டவரிடத்துல மன்னிப்புண்டு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நம்முடைய பிள்ளைகள் தப்பு செய்தால் அந்த பிள்ளைகளை நாம் கொன்று போடுவதில்லை. ஆண்டவர் அதைவிட அன்பு வாய்ந்தவர். நம்முடைய குற்றங்களை மன்னித்து, நம்முடைய குறைகளை மன்னித்து, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆக்கி நம்மை எடுத்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போகும்படியான ஒரு பிதா அவர், ஒரு தகப்பன் அவர், என்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற அவர். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவான நமக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஆண்டவரை பற்றின ஒரு வெளிச்சம், ஒரு வெளிப்படுத்துதல் மிகவும் தேவையாக இருக்கிறது. கடைசியாக அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், கல்வாரி சிலுவிலே தொங்கினார். 3 உலகத்தையும் படைத்த அந்த ஆண்டவர் அனாதியாக வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே தொங்கினார். உங்களுக்காக எனக்காக அவர் மரித்தார். நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார், நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார், நம்முடைய அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய ஆக்கினி அவர் மேலே வந்தது, நமக்காக அவர் மரித்தார். நீங்கள் வாழ்வடைய வேண்டும் என்று சொல்லி அவர் வாழ்விழந்தார். நாம் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்று அவர் மரித்தார். நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் ஒரு பெரிய பாலத்தை அவர் அமைத்தார், அந்த கல்வாரி சிலுவின் மூலமாக. அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரை கர்த்தருக்குள் பிரியமானவர்களை நாம் நேசிக்க வேண்டாமா? நோக்கி பார்க்க வேண்டாமா? வாழ்நாள் முழுவதும் நம் கரம் கூப்பி அவரை துதிக்க வேண்டாமா? பாட வேண்டாமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே, உண்மை இந்த உலகத்தின் மக்களுக்கு வெளிப்படுத்தின தயவுக்காக அப்படி நாமத்தை ஸ்தோத்திக்கிறோம். ஆண்டவரே, இல்லை என்றால் உண்மை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே ஆண்டவராகி நீர் எப்படிப்பட்டவர் என்று எங்களுக்கு காட்டினதற்காக உம்மை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு தகப்பன், நீர் எங்களுக்கு ஒரு இரட்சகர், எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிற தேவன், எங்களுக்கு நன்மை செய்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தி கடைசியிலே உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று வந்தவர். உம்முடைய திருநாமத்துக்கே நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும் தகப்பனே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே ஏந்தும் தாங்கும் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என்று சொன்னீரே. எங்களையும் எங்களுடைய ஏழை குடும்பங்களையும் கர்த்தாவே ஆசீர்வதித்து நம்முடைய கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே கழுவி நம்முடைய ராஜ்யத்திற்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அந்த ஆண்டவரை நாங்கள் முகமுகமாக பார்க்கும்படியான ஒரு பெரிய கிருபை எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமென். இயேசுவை நாம் எங்கே காணலாம்? அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம்? இயேசுவை நாம் எங்கே காணலாம்? பனி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா? படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா? கனி நிறைந்த சோலையின் நடுவே காண முடியுமா? காண முடியுமா? இயேசுவை நாம் எங்கே காணலாம்?
கண் இரண்டும் புனலாக கல் நெஞ்சம் அனலாக மண்டியிட்டு வீழ்ந்தேனே திருமறை முன்பாக விண்ணரச அன்புடனே கண் விழிப்பாய் என்றார். கண் விழித்தேன் என் எதிரே கர்த்தர் இயேசு நின்றார். இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே